பாண்டே சார் எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? எந்த மாதிரியான ரோல் பண்றீங்க? ரஜினி சாரோட ரோல் ஜெயிலர் படத்துல ஒரு ஜெயிலர் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் கொடுக்கிட்டாங்க அவங்களுக்கு தம்ப்நெயில் போடுறதுக்கு. பார்த்திபன் சார் கூட இங்கே ஏடியோ ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் அதனால இப்போ பார்த்திபன் சார் கிட்ட விட என்கிட்ட அவங்க கேரி பண்ணிட்டாங்கன்னு இன்டர்வியூல இதே மாதிரி ஒருத்தவங்க பவி டீச்சர்ல இருந்து உங்க ஜேர்னி வந்திருக்கு, எப்படி இருக்கீங்கன்னு எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு நான் மலருன்ட்டு என்னோட கேரக்டர் பேரை வச்சு செஞ்சு டேரக்டர் செம்ம டென்ஷன் ஆயிடுறதுனால மலர் இல்ல உன் பேரு மல்லிகா மல்லிகா நான் கரெக்டா சொன்னதுக்கு எனக்கு விஷ் பண்றாங்க. எதுனாலுமே ஃபிளார் தானே, அதுதான் அவரும் சொன்னாரு. தினமலர்லேருந்தே நான் வந்து சீஃப் ஆஃப் ஹீரோவாக நான் இருந்திருக்கிறேன். தந்தியில் நான் எடிட்டராகவே இருந்தேன். சாணக்கியா என்னுடைய ஓன் ப்ராடக்டாகவே இருக்கு. அப்போ அங்கே வந்து நான் தான் பாஸ். இங்கே வந்து நிறைய பாஸ் இருக்காங்க, ஒரு பாஸ் இல்லை. இதில் வந்து ஜேர்னலிசம்ன்றதை விட இந்த பேனா முனை நாங்கள் எதுக்காக போட்டிருக்கோன்னா, தண்டனை எழுதுறது இருக்குல்ல, தீர்ப்பு இருக்குல்ல, அதோட ரெப்ரசன்டேஷனாக தான் அந்த பேனா முனை இருக்குது. இதில் ஜேர்னலிசம்ன்ற விஷயம் வரல. எல்லா படங்களுமே ஷூட் பண்ணப்பட்டது 35 நாள் 40 நாள் 45 நாள் தான் ஷூட் பண்ணப்பட்டது எல்லா காலகட்டத்திலுமே. ரஜினிகாந்த் சார் இன்னைக்கு தான் 150 நாள் பண்ணுறாரு. அதர்வைஸ் 35 நாளில் 40 நாளில் முண்டுமலர் மாதிரியான படங்கள்லாம் கூட பண்ணிட்டு வந்திருக்காரு. பாரதி ராஜா சார் தவறினாரு. எதுக்கு அரசு மரியாதையோட அடக்கம் செய்யறோம்? ஒரு படைப்பு மேல இருக்கிற மரியாதை, அந்த மரியாதை ஒரு படைப்புக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ணோம். ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு டீமோட இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன். வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னாலே எங்களுக்கு வந்துட்டு 1944க்கு கூட்டிட்டு போறீங்களா, இல்லைன்னா இந்த இது பார்க்கும்போது தெரியுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங். ஸோ 1972 கூட்டிட்டு போறீங்களா? எங்க தான் எங்களை கூட்டிட்டு போறீங்க? 1972 தான் கூட்டிட்டு போகிறேன். ஒரிஜினல் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு என்ன, பாகவதர் அண்ட் என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ்கேவோட அந்த விஷயங்கள் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. பட் அதுலேருந்து சில எமோஷன்ஸை நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். எமோஷன்ஸ் அப்படின்னா, வாட் இஃப் எ பர்சன் அவனை வந்து அக்யூஸ்டாக அவனை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஃப்ரேம் பண்ண பிறகு அவனை இன்னோசன்ட் தெரிஞ்ச பிறகு அவனோட லைஃப் என்ன ஆகுதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இதில் பேச போகிறோம். அந்த கேரக்டராக இல்லை, அதிலிருந்து ஒரு கேரி ஓவர்னு சொல்லலாமே தவிர அந்த கேரக்டர்ஸ் இதில் வரப்போகிறது கைண்ட் ஆஃப் எமோஷன் கேரி ஓவர். அந்த எமோஷன்ஸ் இங்கே கேரி ஆகும். லக்ஷ்மிகாந்தன் உண்மையான லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் சில எமோஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் அனதர் பர்ஸ்பெக்டிவ் தட் என்எஸ்கே அண்ட் பாகவதர் தேவர் இன்னசென்ட் அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்றது டிஸ்கஷன் கிடையாது. உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த எமோஷன்ஸும் இங்கே கேரி பண்ணியிருக்கோம் இன்னொரு கேரக்டர் மூலமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாகவதர் சார் வந்து இப்போ அந்த 2.5 years வந்து சென்டென்ஸ்க்கு அப்புறமா வெளியில வரும்போது அவங்க அந்த சூப்பர் ஸ்டார் அந்த பவர்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்து லைஃபே வந்து டோட்டலி ரோலர் கோஸ்டரா இது மாதிரி போயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதுவும் ஒரு மஞ்சள் பத்திரிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பார்க்கும்போதுமே வந்துட்டு இதுல வந்து ஒரு பென் வச்சிருக்கீங்க, பெண்ணோட நிப்பு வச்சிருக்கீங்க. ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்த உடனே அந்த நிப்பை வந்து உடைக்கிறது தான் வழக்கம். ஸோ அந்த ஸ்மால் டீடைலிங்ஸ் எல்லாமே அதை டினோட் பண்ணுதா? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து ஜேர்னலிசம்ன்றதை விட இந்த இந்த இதோட பேனா முனை நாங்கள் எதுக்காக போட்டிருக்கோன்னா, தண்டனை எழுதுறது இருக்குல்ல, தீர்ப்பு இருக்குல்ல, அதோட ரெப்ரசன்டேஷனாக தான் அந்த பேனா முனை இருக்குது. இதில் ஜேர்னலிசம்ன்ற விஷயம் வரலை. இப்போ தீர்ப்புன்றதுக்காக தான் அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த பேனா முனைன்றது. அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சட்டம்ன்றது வேற, நீதின்றது வேற. இது நம்ம எப்பவுமே வந்து இது புரிஞ்சுக்கிறதே இல்லை. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். சட்டமும் நீதியும் ஒன்று கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த படத்தில் நம்ம சொல்ல போகிறோம். பாண்டே சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களை வந்து நாங்கள் திரையில் வந்து ஒரு அட்வொகேட்டாக பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு ஜெயிலராக வந்து இந்த படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரியான ரோல், ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்த ஒரு கைதிக்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் சீன்ஸ் பார்த்தோம். ஸோ இது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? எந்த மாதிரியான ரோல் பண்ணுறீங்க? ரஜினி சாரோட ரோல் ஜெயிலர் படத்தில் ஒரு ஜெயிலர். ஜெயிலர் படத்தில் சார் வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலராக வந்து, அது மாதிரி நான் ஒரு ஜெயிலராக வந்திருக்கேன். நானும் ரஜினி சார் மாதிரியே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க வேண்டியதான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு விஷயம். அது வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் அதில் நிறையா இருக்குது. வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக
நாளாக சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த கேள்விகள் மூலமாக பிறக்கிறது தான் நம்மளுடைய ஞானமே. அப்போ வந்து ஒரு டிபேட் கிரியேட் பண்ணுங்கிறது சாருடைய நோக்கம். அது வந்து ஒரு படம் மூலமாக பண்ணால் இன்னும் ரீச் இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே ஒரு தத்துவங்களை நீங்கள் வந்து ஒரு புக்காக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து குறைஞ்சபட்சம் 12ஆம் கிளாஸாக படிச்சிருந்தா தான் அந்த படிக்கிறவங்களுக்கு வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் திரைமொழியில் நீங்கள் கொடுக்கும்போது வந்து ஒரு வார்த்தை கூட எழுத பார்த்தீங்கன்னா ஒரு 100% இல்லிட்டரேட்டாக இருக்கக்கூடியவர் கூட அவருக்கு அந்த மொழி புரியும். அப்போ வந்து அவர்களும் சேர்ந்து தான் அந்த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறது, அவர்களும் சேர்ந்து தான் அந்த சொசைட்டிங்கிறது. அப்போ எல்லோருக்குமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் ஒரு டிபேட் பாயிண்ட் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து தரையில் ரீச் ஆகிறதுக்கு திரை தான் ஒரு நல்ல இடம். அதனால வந்து அதை தான் சார் ட்ரை பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரு படமா பார்க்கும்போது எல்லோருக்கும். சார் இப்போ வந்து ஹீரோ சார் கிட்ட எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. வெற்றி சார் நீங்க வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மூவில வந்து எந்த பாயிண்ட்ல வந்து இந்த படத்தை நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? எந்த இன்ஸ்டிங்ல உங்களுக்கு அப்படி தோணுச்சு இந்த மூவி நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தோணல் எதுல வந்துச்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டயல் சாரோட பண்ணுறேன். அவர் ஏற்கனவே 19 படம் கன்னடத்தில் பண்ணியிருக்காரு. அப்புறம் தெலுங்குல ஒரு படம். அவரோட தமிழ் கொன்றால் பாவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தேன். அப்புறம் அவர் கண்டென்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப என் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கண்டென்ட் தான் அது. தூக்கு தண்டனை வேணுமா வேண்டாமா, அதனால் நன்மைகள் ஏற்படுதா, இல்லை அப்படியே தான் இருக்குது, தூக்கில் போடுறவங்க மட்டும்தான் சாவுறான் அப்படின்ற கேள்வி இருந்தது. அவர் மொத்தமாகவே அந்த படத்தோட கான்செப்டே அதுதான். ஒரு டிபேட்டிவ் கான்வர்சேஷன் 2 பேர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன், இது வந்து மக்கள் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். படம் பார்த்துட்டு இதுதான் முடிவுன்னு சொல்லலை, இதுதான் பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்ற முடிவு சொல்லலை, அது ஆடியன்ஸ் கையில். பட் ஆனால் அந்த டிபேட் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன் எந்த சூழ்நிலையில் வந்து குற்றவாளிகள் உருவாகிறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஆடியன்ஸ் பேசணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கதை. நிறைய வந்து உளவியல் ரீதியாக நிறைய பேசியிருக்காங்க. நிறைய பேசியிருக்கோம். அதுதான் நானும் பாண்டிய சாரும் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறது அதுதான். ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி பேசுவோம், ஒரு சைடு அப்போஸ் பண்ணி பேசுவோம். ரெண்டுமே வந்து டைரக்டரோட ரைட்டிங் தான். நெக்ஸ்ட் பவி டீச்சர். இப்போ வந்து மலர் டீச்சர் எப்படி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி ஒரு காலத்தில் பவி டீச்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்போ இந்த போஸ்டர் பார்க்கும்போது அந்த பாவாடை தாவணியில் வந்து எங்களை பவி டீச்சர் அந்த ஞாபகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இந்த க்ரூவில் வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ரோல் எந்த மாதிரி சேலஞ்சிங்காக இருந்துச்சு? இல்லை, இந்த க்ரூவில் வந்தது வந்து இட்ஸ் a வெரி பிக் பிளெஸ்ஸிங். ஏன்னா சார் பற்றி நான் சொல்லணும் ஒரு விஷயம். நான் வந்து 1 வீக் முன்னாடி தான் கதை கேட்டேன். என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாலுமே ஒரு ரொம்ப சின்சியாரிட்டியோட, ரொம்ப பிளான்டாக, எல்லா ப்ரீ-பிளான்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் ABCD வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் எனக்கு இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு இந்த படத்துலேருந்து எனக்கு டேக் அவேவாக இருக்குது. அண்ட் டிசிப்ளின், நிஜமாவே சொல்லணும்னா அது மட்டும்தான். வேற என்ன கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் கொடுக்கிட்டாங்க அவங்களுக்கு தம்ப்நெயில் போடுறதுக்கு. பார்த்திபன் சார் கூட உங்கள் ஏடியோ ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால், அதனால் அப்போ பார்த்திபன் சார்கிட்ட விட என்கிட்ட அவங்க கேரி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லா டைரக்டர்ஸ் கிட்டேருந்தும் எல்லாமே கற்றுக்கிறது உண்டு. பட் சார் கிட்டேருந்து இந்த விஷயம் வந்து கற்றுக்குறேன். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் மல்லிகான்றது வந்து என்னோட கேரக்டரோட பேர். ஸோ அது என்னோட பாட்டி. ஆமாம் போன இன்டர்வியூவில் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பவி டீச்சர்னா மலர் டீச்சர் மாதிரி கம்பேர் பண்ணணும்னு. போன இன்டர்வியூவில் இதே மாதிரி ஒருத்தவங்க பவி டீச்சர்லேருந்து உங்கள் ஜேர்னி வந்திருக்கே எப்படி இருக்கீங்கன்னு எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு நான் மலருன்ட்டு என்னோட கேரக்டர் பேரை வச்சு செஞ்சு டேரக்டர் செம்ம டென்ஷன் ஆகிடுறதுனால மலர் இல்லை உன் பேர் மல்லிகா நல்லா கரெக்டாக சொன்னதுக்கு எனக்கு விஷ் பண்ணுறாங்க. எதுனாலுமே ஃப்ளார் தானே, அதுதான் அவரும் சொன்னாங்க. ஸோ அதனால மல்லிகா தான் என்னோட கேரக்டர் பேர். நான் என்னோட பாட்டி நினச்சி பண்ண கேரக்டர் இது. ப்ளஸ் இல்லை இந்த படத்தில் எனக்கு மேக்கப் வந்து அவ்வளோவா நான் போடவே இல்லை. ஆக்சுவலாக சொல்லணும்னா சார் வந்து வெறும் அந்த காலத்தில் பட்ஜெட் இல்லை, மேக்கப்கான பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் இல்லை. அதை நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். சரி, இப்போ படத்தை வந்து இப்போ 20 டேஸ்லேயே வந்து முடிச்சதா? இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ பழைய காலத்துல பார்த்துட்டோம், இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடிலாம் வந்து விசு சார் தான் அந்த மாதிரியான ரொம்ப ஷார்ட் பீரியட் சம்சாரம் அது மின்சாரம் 13 நாள் எடுத்த படம். அவரோட ஃபேனா இல்லை எப்படி? இல்லை, ஒரு விஷயம் வந்து நான் வந்து சினிமாவோட கிரியேட்டிவிட்டியாக நான் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கணும்,
அதே மாதிரி நான் வியாபாரமாகவும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன். ஒரு 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 விஷயத்துக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆங்கரிங் இந்த ஷோவை ஆங்கர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சம்பளம்னு ஒன்று இருக்குது. சார் இங்கே வந்து போகிறதுக்கு இதுக்கான ஒன்று சம்பளம் எல்லாத்துக்குமே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ப்ரைஸுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு படத்தை இந்த காஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுறப்ப இவ்வளோ தான் இதுக்காக செலவு பண்ண முடியும்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற விஷயங்கள் தான். நம்ம வீட்டில் எல்லாமே பட்ஜெட் பண்ணி தானே பண்ணுறோம். ஏன் சினிமான்னு வரப்போ நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ ஒரு வியாபாரம், ஒரு கண்டென்ட் அதுக்கு இவ்வளோ பண்ணால் இதுக்கான ரிஸ்க் வந்து கம்மி. ரிஸ்க்கே இல்லாமல் கிடையாது. ரிஸ்க்கு சினிமா எல்லா வியாபாரத்துலையும் ரிஸ்க் இருக்குது. எவ்வளோ கம்மியாக ரிஸ்க் இருக்குன்றது ஒன்று. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். இந்த 20 நாள்ன்றது வந்து விஷயமே கிடையாது. நான் மொத்தமே எல்லா படங்களுமே இன்னைக்கு இருக்கிற படங்களை விட்டுருங்க. 150 நாள் 200 நாள் இந்த 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 கல்ச்சரை விட்டுடுங்க. அதர்வைஸ் எல்லா படங்களுமே ஷூட் பண்ணப்பட்டது 35 நாள் 40 நாள் 45 நாள் தான் ஷூட் பண்ணப்பட்டது எல்லா காலகட்டத்திலுமே. ரஜினிகாந்த் சார் இன்னைக்கு தான் 150 நாள் பண்ணுறாரு. அதர்வைஸ் 35 நாளில் 40 நாளில் முண்டுமலர் மாதிரியான படங்கள்லாம் கூட பண்ணிட்டு வந்திருக்காரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கு ஃபைட்டு இந்த போர்ஷனை எடுத்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி 20 நாள் போயிடும். ஒரு சாங்குக்கு 2லேருந்து 3 நாள் வச்சு 5 சாங் பண்ணிங்கன்னா 15 நாள் போயிடும். ஒரு 3 ஃபைட்டு எடுத்திங்கன்னா 2 நாள் 3 நாள்னா அதில் ஒரு 10 நாள் போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க ஆக்சுவலாக? 15 நாள்லேருந்து 20 நாள் தான் ஷூட் பண்ணிடுவோம் நம்ம டாக்கி போர்ஷனை பொதுவாகவே. சரிங்களா? ஸோ நான் பண்ணுறப்ப அதை பேசுறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. சினிமாவோட ரேஷியோ தெரிஞ்சவங்க அதை பேசவே மாட்டாங்க. ஒரு 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 ஃபைட் இல்லாமல் சாங் இல்லாத சில படங்கள் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு படம் பண்ணுறப்ப 20லேருந்து 25 நாள்ன்றது ஒரு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நல்ல டைம். ஏன்னா நம்ம ஒரு படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து 60 சீன் வைக்கிறோம் அப்படின்னா 60 சீனை வந்து அழகாக பிளான் பண்ணி 25 நாளில் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு எனர்ஜி இருக்கிற மனுஷன் பண்ணுறது. இன்றைக்கி நான் பண்ணுறப்ப அது ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. பட் விசு சார்லாம் பண்ணிட்டாங்க. சம்சாரம் அது மின்சாரமோட ஒரு பெரிய வெற்றி படம் வேணுமா தமிழ் சினிமாவுக்கு? 13 நாளில் ஏற்கனவே எடுத்த படம் உறவுக்கு கை கொடுப்போம்னு வந்து KS கோபாலகிருஷ்ணன் சார் எடுத்து ஃபெயிலியர் ஆன ஒரு படத்தை திரும்ப எடுக்கிறாரு விசு சார். என்னான்ட்டு எனக்கு அந்த கதையை நான் திரும்ப எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுக்கிறாரு. பெரிய ஹிட் ஆகுது. அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அதை ஹேண்டில் பண்ணுறாரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ஸோ நாட்களுக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றது என்னுடைய இது. நீங்கள் எத்தனை நாட்களில் பண்ணலாம், என்ன கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். பட் வாட் அபவுட் தி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்? இந்த டப்பிங் இருக்கும் அதெல்லாம் எப்படி? அது வந்து எப்படின்னா ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு டப்பிங் வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் தேவைப்படுது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமுக்கு. ஒரு பெரிய படமாக இருந்தால் 20-25 நாள்லாம் பண்ணுறாங்க. ஒரு டப்பிங்க்கு அவ்வளோ ரீ ரெக்கார்டிங் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கெல்லாம் இப்போ இளையராஜா சார்லாம் இருந்தப்போ 3 நாள் தான் ரீ ரெக்கார்டிங். ரீ ரெக்கார்டிங்னால என்ன, காலையில் 7 to ஈவினிங் 6 மணி வரைக்கும் 3 நாள் பண்ணுவாங்க ஒரு படத்துக்கு. அங்கேயே கம்போஸ் பண்ணி அங்கேயே வந்துடும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்து போய் மியூசிக் டைரக்டரை கொடுத்து அவரு வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ்க்கு கொடுத்து வெளில வர்றதுக்கு குறைந்தபட்சம் 1 மாதம் ஆகிடுது. இன்றைக்கி ப்ராசஸ் மாறி இருக்குது. அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக டைம் தேவைப்படுது. ஆமாம், எனக்கும் வந்து 2லேருந்து 3 மாதம் ஆச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. ஷூட்டிங் ஆனால் 20-25 நாளில் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அந்த படத்தை வந்து பார்க்கும்போது கடலூர் அப்படிங்கிற சிறைச்சாலை தான் குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா எது கடலூர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இல்லை, பொதுவாக என்னென்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரியான ஊர்கள் இதோட வட்டார வழக்கு என்ன இருக்கோ, இந்த பேச்சு வழக்கு என்ன இருக்கோ இதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு தமிழ் சினிமாவில். விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி மாதிரியான ஊர்களை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கிராம மக்கள் அங்கே இருக்கிற வட்டார வழக்கு என்ன இருக்கோ அதை வச்சு படங்கள் ரொம்ப கம்மியாக. நான் விழுப்புரன்றதால எனக்கு வந்து இப்போ இது வந்து விழுப்புரத்தை சுற்றி நடக்கிற கதை. விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பானாம்பட்டுன்னு ஒரு வில்லேஜ். ஸோ விழுப்புரம் ரெஃபரன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ ஒரு ஆசை தான் நம்ம ஊருடைய விஷயங்களை இங்கே கொண்டு வரணும். அதில் லாங்குவேஜில் நிறையா விஷயம் அதை கொண்டு வந்தோம். எத்தனை சார் நல்லாயிருக்கும். நான் வந்து சார் உங்களுக்கு எப்படி வருது அப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. முறை எத்தனை முறை, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அது எத்தனை முறைன்னு சொல்ல மாட்டோம், எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து அவர் ஏங்க இல்லைங்க நீங்கள் வாட்டின்னு எழுதிருக்கீங்க அப்படியே சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் வந்து கொஞ்சம் சவுத் சைடான ஸ்லாங் இருக்கும். ஸோ இந்த வட்டார வழக்கு அந்த மொழிகளை கொண்டு வரணுன்றது ஒன்று. அங்கே அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள். ஸோ விழுப்புரத்தில் ஒரு க்ரைம் நடக்கிறப்ப அன்னைக்கு மத்திய சிறையில் இருந்தது வந்து கடலூர் தான் 70. அதுவும் ஒரு ஸ்கூலாக இருந்தது வந்து ஜெயிலாக கன்வெர்ட் பண்ணது. ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூலாக இருந்த ஒரு இதுதான். அதெல்லாம் கூட படத்தில் ரெஃபரன்ஸாக வந்திருக்கும். ஒரிஜினலே அது ஒரு ஸ்கூலாக இருந்துச்சு ஒரு 3-4 வருஷம். அதை ஜெயிலாக ஆக்குனாங்க. ஸோ அந்த ஒரு ஜியோகிராஃபிக்கில் படம் பண்ணுன்றது தான் எய்ம். அவ்வளோதான். மேம், இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய படங்களையுமே வந்துட்டு இப்போ 90s 80s அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரகிடா என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறாங்க? இல்லை, இது வரைக்கும் பண்ண படம் வந்து ஐ எம் ஸோ ப்ரவுட். ஆக்சுவலி ஐ எம் ஸோ ஹாப்பி அந்த மாதிரி வந்ததில்ல. இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பார்க்கலாம்.
நிறைய படம் பண்ணியிருக்கேன். தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல் கமர்ஷியல் அண்ட் காமெடி பண்ணியிருக்கேன் அதில். எனக்கு எப்பவுமே காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதில் காமெடி பண்ணியிருக்கேன். பட் தமிழில் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். தமிழ்லேயும் 2-3 பண்ணிட்டு இருக்கேன். பேட்டிலே நல்லா பண்றீங்க, அதனால வந்து காமெடி நல்லா வரும். தேங்க்யூ சார். ஆமாம், நிறைய இதுவாக பண்ணணும். ஓகே சார், டைரக்டர் சார், இப்போ வந்துட்டு இப்போ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அந்த அந்த பேர் வந்துட்டு இந்த பேருக்கும் அந்த எமோஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறனால தான் நான் இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொன்றால் பாவம் படம் பார்த்தோம். சீரியஸ்லி வந்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஆக போகுது, யாரு இந்த திருடனா என்ன அப்படிங்கிற ஒரு ஹாட் சீட்ல இங்கே வச்சிருந்தீங்க. ஸோ தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் ரசிகர்கள் ஏன் பார்க்கணும்? அந்த லக்ஷ்மிகாந்த் கொண்டல் பாவத்தில் பார்த்தா அதே சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கும். 1, 2, 3ன்னு ஒரு 20 சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சீக்கிரட்டை எடுத்த உடனே உடச்சிடுறது, ரெண்டாவது முடிச்சு, 3வது முடிச்சு, இப்படி போகல. நான் 20 முடிச்சு இருக்குன்னா 18வது முடிச்சா எடுத்த உடனே சொல்லிடுறது, ரிவீல் பண்ணிடுறது. அப்போ நீங்கள் அடுத்தது வந்து 20வது முடிச்சையும் எடுத்த உடனே சொல்லிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லிவிடுவோம், இவன் தான் வந்து கொலைகாரன், லக்ஷ்மிகாந்தனை கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லிவிடுவோம். ஸோ இதில் ஒரு சேலஞ்சிங் என்னன்னா, 20 சீக்ரெட் நான் படத்தில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் 1, 2, 3ன்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் ரொம்ப ஷஃபில் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு சீன் முடிஞ்சோடனே இந்த செக்மெண்ட்டில் சொல்லிவிடுவாங்க இந்த சீக்ரெட்டை அப்படின்னு நினைப்பீங்க. அதில் வந்து சொல்லியிருப்போம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சீக்ரெட் சொல்ல இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்போம். இன்னும் 19 விஷயங்கள் பேலன்ஸாக இருக்கும். அடுத்த செக்மெண்ட்டில் அது சொல்லப்படும். பிகாஸ் த கான்வர்சேஷன் பிட்வீன் சார் அண்ட் வெற்றி சார் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நடக்கிற கான்வர்சேஷன் வச்சுங்க. காலையில் 3:15 5:15 நடக்கிற கான்வர்சேஷன்னா, இதுக்கு நடுவில் 69 இவர் வாழ்க்கையை சொல்கிறோம் இல்லைங்களா, எப்படி இருந்த இவனை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருச்சு விதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறப்ப நடுவில் அந்த நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டோம். எடுத்தோன்னா லக்ஷ்மிகாந்தனை சொல்லிப்போம், லக்ஷ்மிகாந்தனே காமிக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் டு பி ஹானஸ்ட் 80 to 90% வரைக்கும் லக்ஷ்மிகாந்தன் யாருன்னே தெரியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கொண்டால் பாவத்தில் எப்படி அந்த ஒரு திக் இருந்துச்சோ அது மாதிரி இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்காது. பட் ஒரு 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 உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். எங்கே இந்த விஷயம் இருக்குது, எதுங்க இந்த ஹிடன் எலிமெண்ட்ஸும் பயங்கர ஆர்வத்தை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி சார் வந்து நிறைய கன்னட மூவிஸ், தெலுங்குலாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தமிழ் சினிமாக்கு சில படங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய இன்னும் படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. இன்னும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன வச்சிருக்கீங்க? நிறைய இருக்குது. எனக்கு இப்போ எழுதி வச்சுருக்கேன். 2-3 பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கேன். அடுத்த ஸ்கிரிப்டும் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு விமன் சென்ட்ரிக்கான ஒரு ஃபிலிம், ஒரு க்ரைம் த்ரில்லர் அது ஆக்சுவலாக. ஸோ எப்போவுமே என்னுடைய இப்போ சப்ஜெக்டில் வந்து விமன் போர்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயும் அவ்வளோதான். பிரிகடா கேரக்டர் மல்லிகான்ற கேரக்டரும் பயங்கர மோட்டிவேஷனலான ஒரு கேரக்டர். அம்மாவோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கும். விமன் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஒரு அம்மா, என்னப்பா தோசை சாப்பிட்டு போயேன்ப்பா அது ஒன்றும், ஏங்க ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகிடுச்சுங்க, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயந்தான். பட் சினிமாவில் சொல்லப்பட்ட விஷயம். அதை தாண்டி ஒரு ஆணுக்கு பின்னால் இருக்கிற மோட்டிவேஷன் என்ன, ஒரு பெண் என்னென்னலாம் செய்ய முடியும், இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக. நான் வந்து சிங்கிள் பேரண்ட், என்ன அம்மா கூட வளர்ந்தவன். ஸோ என்னோடய அம்மாவோட கேரக்டர் நிறையா இருக்கும் என் படத்தில். ஒரு போல்டு விமனாக தான் நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம். போல்டு விமன் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாட்ட பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல, மற்றவங்கள அவங்க எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே என்னோடய விமன் இதில் வந்து கொண்டு வந்துடும். அதை நான் கொண்டு வருவேன் நான். ஸோ நிறைய எங்களுடைய அம்மாவோட விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறையா எழுதுறதுக்கு இன்னும் ஒரு 20-25 படத்துக்கு இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கொண்டு வருவேன். ஸோ அடுத்த படமும் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். பட் இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். பாண்டி சார், நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னலிஸ்டாக இப்போ நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ அங்கே இருந்த ஒரு ஒர்க் நேச்சரும் இங்கே இருக்கிற ஒர்க் நேச்சரும் டோட்டலி டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே உங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருந்துச்சு? அங்கே வந்துட்டு இத்தனை மணிக்கு மேக்கப் போடணும், அது இதுன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஷூட், யார் டிபேட் அப்படி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்களா, இல்லை இங்கேயுமே வந்துட்டு அந்த ரோல் கூட கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஜெயிலர், அதனால அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சா? கேஸ் வந்து ரிவர்ஸ். அதாவது வந்து நம்முடைய ஆஃபீஸில் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. அப்போ நம்முடைய ஆஃபீஸில் நான் வந்து தினமலர்லேருந்தே நான் வந்து சீஃப் ஆஃப் பீரோவாக நான் இருந்திருக்கிறேன். தந்தியில் நான் எடிட்டராகவே இருந்தேன். சாணக்கியா என்னுடைய ஓன் ப்ராடக்டாகவே இருக்குது. அப்போ அங்கே வந்து நான் தான் பாஸ். ஸோ நம்ம கணக்கில் ஓடிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நிறைய பாஸ் இருக்காங்க, ஒரு பாஸ் இல்லை. டேரக்டர் வந்து சுப்ரீம் பாஸ், சூப்பர் பாஸ். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும். நீங்கள் மேக்கப் வந்து நிற்கணும், மேக்கப் வந்து ஒரு 4 பேருக்கு போடணும். அப்போ நீங்கள் முதல்ல வந்துருங்க, அடுத்து வந்துருங்க, போய் நிற்கணும். நம்ம காஸ்ட்யூம்லேயே ஃபுல்லாக நிற்கணும். நீங்கள் சாப்பிடும்போது காஸ்ட்யூமை ஃபுல்லாக மாற்றிட முடியாது. பிரேக் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். ப்ளஸ் டெலிவரி பண்ணணும், டைலாக்கை சொல்லணும், நடிக்கணும். நடிப்பு வந்தால் டைலாக் வராது, டைலாக் வந்தால் நடிப்பு வராது. அது ரெண்டுக்கு நடுவில் சேர்ந்து வரணும்.
பக்கத்தில் ஒரு மாதிரி வெற்றி சார் மாதிரி மேடம் மாதிரிலாம் அந்த பயங்கரமாக அடித்து நொறுக்கிட்டு இருப்பாங்க. அது வேறு வைத்திருச்சலாக இருக்கும். நல்லா நடிக்கிறாங்களே, அப்போ நம்ம என்னடா பண்ணுறதுன்னு. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஆக்சுவலாக. நம்ம வந்து ஆக்சுவலாக என்னுடைய இடத்துல நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். அது என்னுடைய டொமைன் அது. ஸோ ஜேர்னலிசம்ங்கிறது என்னுடைய பேஷன். என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் அதான் ஆசைப்பட்டேன். எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குன்னா, நமக்கு ஒரு டியூட்டி பவுண்டு. நமக்கு வந்து இதை டெலிவரி பண்ண வேண்டி இருக்குது. அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுன்னு இருக்குது. அதனால் எனக்கு இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் இது த்ரில்லிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்த தாண்டி ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு எந்த கட்டத்துல உங்களுக்கு தோணுச்சு? நான் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கல. இப்பயும் நான் ஆக்டர்னு நான் நினைக்கல. நான் வந்து படத்தில் தோன்ற மாதிரி தான். நான் வந்து நடிச்சேன்னு நான் சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். அப்படி நான் இல்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேசிக் நேச்சர் அண்ட் என்னுடைய டிபேட்ஸ் இதை பார்த்து தான் சார் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. உங்களுடைய கேரக்டராகவே நீங்கள் வாங்க, அங்கே நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக இருப்பீங்க, இங்கே நீங்கள் வந்து ஜெயிலராக இருக்கீங்க, எவ்வளோதான். பட் இங்கேயுமே நடக்கிறது அடிக்கடி காட்சிகள் கிடையாது. இங்கேயுமே ஒரு கான்வர்சேஷன் தான், ஒரு டிபேட் தான். ஸோ அதே பாயிண்ட் தான். அதே தான் நேர்கொண்ட பார்வை படத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல. ஸோ ஆக்டிங்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி நான் நினைக்கல. நான் ஒரு ஆக்டராகவும் நான் நினைக்கல. இது வந்து என்னுடைய விருப்பம், ஆசை, நான் நடிக்கணுங்கிறது இல்லை. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எதையுமே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, வாட்ஸ் ராங்கிறது ஒரு புது எக்ஸைட்டிங் விஷயம் தானே. ஸோ தட் கீப்ஸ் யுவர் லைஃப் இன்ட்ரெஸ்டிங். நமக்கு வந்து எவ்வளோ பிடிச்ச வேலையாக இருந்தாலும் ஒரே வேலையாக இருக்கும்போது மோனோட்டோனஸாக போயிடும். அப்போ வந்து இது மாதிரி டப்புன்னு ஒரு வேலையை ஒன்று கிடைக்கும் போது, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் உங்கள்கிட்ட அசம்பிளி ஓடிட்டு இருக்கு, கவர்னர் ஸ்பீச் ஓடிட்டு இருக்கு, என் மைண்ட் அங்கே இருக்குது. ஆனால் ஐ எம் என்ஜாயிங் திஸ். ஓகே, இதையும் நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து சினிமாக்காரராக உட்காந்து நம்ம எதோ பேசுகிறோம் போல. ஸோ ஐ எம் என்ஜாயிங் எவரி மூமெண்ட். அவ்வளோதான். ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருக்கு. நீங்க இப்போ சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு ஆக்டராக நினைக்கல அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ரோல்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எதுனா இருக்குதா சார்? ரங்கராஜ் பாண்டேவால் நடிக்க முடியுது, நல்லா நடிச்சிருக்காப்பான்னு சொல்லி. இப்போ ரணசிங்கம் படத்தில் நான் வந்து கலெக்டராக பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன சார் ஒன்றுமே இல்லை, 4 டைலாக் தானே சார் டெலிவரி பண்ணி. இல்லை, நான் டேரக்டராக எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லா டெலிவரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பெருசாக நடிக்கலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன வந்தோம் போனோம், கலெக்டர் ரோலுக்கு வந்து பெருசாக இருக்காது உங்களுக்கு எமோஷன் மாதிரி. பட் அவங்க வெற்றி பண்ணுறதோ, அவங்களுடைய பிரிகடா பண்ணுறதோ, இவங்களுக்குலாம் வந்து ஒரு ரோல் வந்து பெருசாக ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து அவங்க எமோஷனை காட்ட முடியும். அவங்க வந்து வேற ஒரு மூடில் இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜோனில் வந்து வந்தீங்க. வெற்றி சார்லாம் வந்து ஒரு தூக்கு மேடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தானே, அந்த மனநிலையவே ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணுமே. டயலாக் வந்து 2வது விஷயம். அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. இது வந்து ஒரு டிபேட் பண்ண அந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு ஒரு கிடைச்சா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் கிடைக்குமா பார்ப்போம். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து கன்வின்ஸ் ஆகி இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பெட்டர் ஹாஃப் வந்துட்டு இந்த மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த பொண்ணு வந்து அந்த கேரக்டர் வந்துட்டு மல்லி வந்து அவங்களே கன்வின்ஸ் ஆயிப்பாங்க இல்லையா? அவன் வந்து பரவாயில்ல ஒரு திருடனா இருக்கா, ஆனால் அப்படி கன்வின்ஸ் ஆயிப்பாங்கல்ல, அது எப்படி ஆடியன்ஸால கனெக்ட் பண்ணிக்க முடியும்? அது எப்படி அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் தான். அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அங்கதான் வந்து அங்கதான் நான் அதுதான் சொல்றேன். வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸே அதுதான். இப்போ ரவுடி, இப்போ என்னோட புருஷன் ரவுடின்னு எவ்வளவு பெண்களுக்கு தெரியாம இருக்கு. அடா பண்ணி அவங்க கூட 10 குழந்தை கூட பெற்றுக்கிறோம்ல. ஐயோ இவன் ரவுடி, இவன் கூட நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. அவனை ரவுடியாக இருக்கிறது நியாயம் அப்படின்னு பார்க்குற ஒரு ஒய்ஃபால் தானே அவன் கூட குழந்தைய பெற்றுக்க முடியுது. ஸோ அவளுடைய பர்ஸ்பெக்டிவில் அவன் ரவுடியாக இருக்கிறது தப்பு இல்லைன்னு அவன் யோசிக்கிறான். ஒரு ரவுடியை பற்றி சொல்கிறேன். ஒரு பொலிட்டீஷியன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஒரு லேடி, ஒரு விமனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுங்களேன். இந்த பாலிடிக்ஸ்ன்றதே சாக்கடை அப்படின்னு ஜென்ரலான ஒரு டேர்ம்ஸு, அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு லேடி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பொலிட்டீஷியனாக இருக்கிறப்ப அந்த பொலிட்டிக்கலாக அவன் சர்வீஸ் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு பொலிட்டிக்கலாக அவன் பணம் பண்ணுற 2 கேரக்டரும் இருக்குல்ல. உண்மையிலே ஜென்யூனாக நான் சமூக சேவை செய்கிறன்ற பொலிட்டீஷியன்ஸும் இருக்காங்க, இல்லை நான் பொலிட்டிக்கல்ன்ற ஒரு போர்வையில் நிறையா பணம் பண்ணுறன்ற பொலிட்டீஷியன்ஸும் இருக்காங்க. 2த்துக்குமே ஒத்துக்கிற பெண் கூட இருக்கிறாள்ல. எனக்குன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து அவர் என்ன பண்ணான்னு எனக்கு பணம் வந்தால் போதும். ஸோ இந்த விமன் வந்து ஒரு ஆணையை தன்னுடைய ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படி வேணால் அக்செப்ட் பண்ணுற மனநிலை வந்து நிறைய கிராஸ் செக்ஷன் ஆஃப் விமனுக்கு இருக்குது. அப்படி ஒரு கேரக்டர் தான் பிரிகேடா. என்னன்னா அவன் திருடனா இருந்தால் பரவாயில்ல, அவன் திருடனா ஆகிறதுக்கான நியாயம் எனக்கு வந்து சரியா படுதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஓகே சார், இப்போ நீங்க வந்து இந்த தாட் ப்ராசஸ் பத்தி பேசும்போது இப்போ உங்க மைண்ட்ல வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு யோசனை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்துட்டு எந்த சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வருது? நீங்க நிறைய புக்ஸ் படிப்பீங்களா, இல்லை எப்படி நிறைய டிராவல் பண்ணுவீங்களா, எப்படி சார்? இல்லை, ஒன்று வந்து என்னென்னா நான் நிறைய புத்தகம் படிச்சுன்னு இருந்தேன். இப்போ நிறைய படிக்கிறதுல ரொம்ப சூஸியாக படிக்கிறேன். ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சினிமாவில் வந்து ஒரு அர்த்தபூர்வமான ஒரு ஆளாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய ஒரு பேர் வந்து இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு படம் பண்ணவங்களுடைய பேரெல்லாம் கூட வரலாற்றில் இருக்குது. ஓகேங்களா?
ஒரே ஒரு படம் பண்ணவங்களோட பேர் கூட வரலாற்றில் போயிட்டு இது பண்ணுறது. நான் வரலாறில் இருக்கணுன்றதை விட நம்ம பண்ண படங்கள் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான படங்கள் இருக்கணும். என் பசங்க என்னை திரும்பி பார்க்குறப்ப எங்கள் அப்பா வந்து இப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தார் அப்படின்னு இருக்கும். என்னோடய சினிமா ஆடியன்ஸ் நீ கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து கேட்டிங்க அப்படின்னா, கன்னடா இண்டஸ்ட்ரியோடைய வரலாறு எழுதுகிறப்ப தயால் பத்மநாபோட நேம் அங்கே இருக்கும். நான் பண்ணியிருக்கேன்ல, ஒரு தமிழனா அங்கே போய் இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். மறுக்கவே முடியாது. 2 ஸ்டேட் அவார்டு, ப்ரொடியூசராக 2 ஸ்டேட் அவார்டு, டைரக்டராக 2 ஸ்டேட் அவார்டு, இந்தியன் பனோரமா நேஷனல் லெவலில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கப்ப என்னுடைய பேர் வந்து ஓகே, இன்றைக்கி அங்கே கேட்கறப்போட அதுதான் சொல்லுவாங்க, ஓகே ரொம்ப மீனிங்ஃபுல்லான படம் பண்ணுறவர் தயால் பத்மநாபோட படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன், நிறையா சம்பாரிச்சிருக்கேன், 2மே ஆயிருக்கேன். ஸோ எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதை பண்ணணுன்றது ஆசை. அதில் போராடி பண்ணிவிடுவேன். ஏன்னா அங்கேயும் போராடி தான் பண்ண வேண்டியதாக இருந்தது, இங்கேயும் அதை பண்ணுவேன். ஸோ என்னுடைய படங்கள் நிற்கணுங்க. ஏன் சார் எதுக்குங்க எனக்கு பாலச்சந்தருடைய படமோ பாரதிராஜாவோட படம் எதுக்கு வந்து நம்ம அவங்கள பற்றி பேசினு இருக்கோம்? எதுக்கு அவருக்கு பாரதிராஜா சார் தவறினார், மறைஞ்சு போனார், எதுக்கு அரசு மரியாதையோட நம்ம வந்து அவர் அடக்கம் செய்கிறோம் இல்லைங்களா? அந்த அவர் படைப்பு மேலே இருக்கிற மரியாதை, அந்த மரியாதை ஒரு படைப்புக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணோம், வியாபாரம் பண்ணோம். இப்போ சினிமான்றது வியாபாரம் தான், வியாபாரம் கூட ஒழுங்காக பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, மரியாதையோட பண்ணணும்னு இருக்குல்ல. அப்படி ஒரு மரியாதைன்னு வியாபாரம் பண்ணணுன்ட்டு இருக்கிறேன் நான். சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நிறைய இருக்குங்க, சொல்லப்படாமல் நிறையா விஷயங்கள் இருக்குது. அது சொல்ல தான் இன்னைக்கு வந்து அதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொல்லப்படாத விஷயங்கள் சொல்லணுன்றது எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நான் ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது நிறைய கான்ட்ரவர்ஷியலாக கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாலியல் வழக்கு இருக்குது, இல்லைன்னா ஒரு குழந்தை இது பண்ணிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கைதிக்கு ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இல்லை பாலியல் பலாத்காரம் மட்டுமே சொல்லலை. நான் வந்து எந்த குற்றம் பண்ணிட்டு ஒரு மரண தண்டனை கொடுக்குற எல்லா மரண தண்டனைக்கும் எதிரானவன் நான். இதில் வந்து நான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என்னுடைய ஒப்பீனியனை நான் ஸ்பீக் அவுட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்னொரு கேரக்டர் மூலமாக இப்போ பாண்டே சார் கேரக்டர் மூலமாக என்ன சொல்கிறேன் அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்களா? அப்போ பரவாயில்லையா? சிறுமியல் பலாத்காரம் பண்ணவங்களை வந்து மரணதண்டனை கொடுக்காம பரவாயில்ல நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே, இந்த கேள்வியை கேட்குற ஒரு பர்சனாக கேரக்டராக பாண்டே சாரை வச்சுருக்கிறேன் நான். ஸோ 2த்துக்குமான விஷயங்கள் இங்கே இப்போ 100 பேரில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்குற விஷயங்கள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைதராபாத்தில் நடந்த அந்த டோல்கேட் கிட்ட அந்த டாக்டர் ரேப் பண்ண விஷயத்தில் 3 அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க, என்கவுண்டர் வித்தின் 24 ஹவர்ஸில். மார்னிங் 3:30 மணிக்கு 4 மணிக்கு என்கவுண்டர் பண்ணப்போ நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸர் நடந்து போனப்போ எல்லாம் பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க, ஓகேங்களா? அந்த மொமெண்ட்டுக்கு அது தெரியும். நம்ம உள்ளே எமோஷனலாக உள்ளே போகிறப்ப, நம்ம அந்த ஒரு சூழ்நிலைக்கு உள்ளே போகிறப்ப தான் நமக்கு தெரியும், ஓ இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு மனமாற்றமா, இவ்வளோக்குள்ள மனநலம் எவ்வளோலாம் பாதிக்கப்படுமா ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நமக்கு வரல சுச்சுவேஷனை நம்ம பண்ணல. ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்ம வந்து ரொம்ப மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு மனநல பர்ஸ்பெக்டிவில் ஒருத்தவனை அப்ரோச் பண்ணணுன்றதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேங்க, ஓகேங்களா? அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நம்ம அந்த சந்தர்ப்பமே கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போ வந்து இதுக்காக நீங்க கண்டிப்பா உளவியல் ரீதியா நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா சார்? கண்டிப்பா. ஸோ இது வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு அது மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு டிராமாவா கன்வெர்ட் ஆகுது இந்த கண்டென்ட். அதை நான் இன்னொரு வடிவத்தில் ஒரு படமாக பண்ணிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதோட இன்னொரு வடிவம் தான், அதோட தழுவல் இது, அதோட ரீமேக் கிடையாது. அந்த நாடகத்திலேருந்து ஒரு படம், அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நான் திரும்ப புதுசாக எழுதியிருக்கேன். ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு தான் அந்த நாடகம் எழுதப்பட்டது. ஆண்டே சார், இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு ஜேர்னலிஸ்டாக உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு. இப்போ இந்த படத்தில் வந்து போஸ்டரில் தெரியுது இப்போ ஏடிஎம்கே வந்து புதிய கட்சியாக வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற இந்த புது அரசியல் ஆட்சி பற்றி உங்களோட கருத்து சொல்ல முடியுமா? இப்போ தாவேக அரசு வந்து பதவியேற்று ஒரு நம்ம பேசுகிற தருணத்தில் 35 நாள் தான் இருக்குது. ஸோ 35 நாளில் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கே ஒரு டைம் கொடுக்கணும். பேரறிஞர் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்தபோது காமராஜர் சொன்னார், தேனிலவு காலம் முடியட்டும் அப்புறம் தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 6 மாதம் அவங்களுக்கு வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கே ஆகும். அதனால் நம்ம வந்து வி ஹேவ் டு வெயிட். நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் சினிமாவில் சொன்ன டைலாக் தான், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எப்படி பண்ணுறாருங்கிற நம்ம பார்க்கணும். ஏன்னா புரிந்து கொள்றதுக்கு இப்போ சார் வந்து கதை கொடுத்தாரு, கதையை வந்து நாங்கள் படித்து நாங்கள் புரிகிறோம், உள்வாங்குகிறோம், அதற்கப்புறம் நடிக்க போகிறோம். ஸோ எப்படி நடித்தார்னு கேட்குறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ கதையை படித்தோம், கதையை உள்வாங்குகிறோம், அது ப்ராசஸ்லாம் முதலமைச்சர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த சிஸ்டத்தை உள்வாங்குறார். ஸோ வி ஹேவ் டு கிவ் டைம். இனிமேல் மெதுமெதுவாக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவருக்கான எதிர்காலம் ஒளிமையுமா இருக்குது, அவ்வளோதான். தமிழகம் வந்து எப்பயுமே நல்ல தலைவர்களை தேடிட்டே இருந்திருக்கு. அவங்க நல்ல தலைவராக இருந்தாங்கன்னா அவர்களை கடைசி காலம் வரை கொண்டாடி இருக்கு. எம்ஜிஆர்
மரண தருவாய் வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஜெயலலிதா கடைசி நாள் வரைக்கும் அவங்க தான் முதலமைச்சர். அப்படிங்கும்போது வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி விட்டால் உங்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கு. இந்த படத்துல வந்து மஞ்சள் பத்திரிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் இது எல்லாமே வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நடுநிலைமையா இல்லாம அவர் வந்து அவரோட ஒரு சுயநலத்துக்காண்டி நிறைய விஷயங்கள் எடுத்தனால ஒரு பெரிய 2 பேரோட லைஃபே வந்து அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட் உள்ள வந்திருக்கும் போது அந்த டைம்ல இருந்த ஜேர்னலிசமும் அந்த டைம்ல இருந்த மீடியா ப்ரெஸ்ஸும் இந்த டைம்ல இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கண்டினியூரியா இருக்கக்கூடிய ஒரு மீடியாவும் வந்து எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் லட்சுமிகாந்தன் கொலை வழக்குங்கிறது நம்ம நடந்த சம்பவத்தை ரெஃபர் பண்ணுற படம் இல்லை. அந்த ஃப்ரேஸ் வந்து அது இந்த கதை வந்து கம்ப்ளீட்டாக வேற டீல் பண்ணுது. லட்சுமிகாந்தன்கிற கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. அது அவருடைய கொலை பற்றி தான் பேசுது. ஆனால் ரியல் லைஃப்பில் நடந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பற்றி இல்லை. ஒன்று நீங்கள் கேட்டது வந்து அந்த லட்சுமிகாந்தன் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப்பில் வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகை ஆசிரியராக இருந்தாருங்கிறது தான் அந்த விமர்சனமே அதில் தான் வந்துச்சு. பத்திரிகை உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது எப்பயுமே எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி இளையராஜா கிடையாதுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. இளையராஜா மாதிரி ரஹ்மான் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரஹ்மான் மாதிரி ஜிவி பிரகாஷ் ஆலையை அனுப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது காலம் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி ஒரு மாதிரி மழையை நான் பார்த்ததே இல்லைப்பா, இந்த வருஷம் அது எப்பயுமே சொல்கிறது தான். நம்ம வந்து ஜேர்னலிசம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப வெள்ளத்தனையை மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை இது உயர்வுனா என்னைக்கு என்னவா இருக்கிறோமோ அன்னைக்கு இப்படி இந்த சமூகத்தில் இருந்தால் ஜேர்னலிஸ்டுகள் உருவாகிறார்கள், குருமார்கள் உருவாகிறார்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், ஆன்மீகவாதி எல்லாருமே இங்கே தான் உருவாகிறாங்க. அப்போ வந்து எங்கே என்ன இருக்கோ அதானே வரும். அப்போ நம்ம வந்து சொசைட்டி எந்த ரேஞ்சில் இருக்குதோ ஜேர்னலிஸ்டுகளும் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. சொசைட்டி எந்த ரேஞ்சில் இருக்குதோ முதலமைச்சரும் அந்த ரேஞ்சில் தான் இருப்பார். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அந்த உண்மையை வந்து மிருதுவா ஹிதமா சொல்லுங்க. இது நான் சொல்றது வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம். சத்தியம் புருயாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சத்தியம் தான் பேசணும். அந்த சத்தியம் கசப்பா இருந்தா அதை கசக்கும்படியா பேசக்கூடாது. அந்த சத்தியம் கசப்பா இருந்தா அதை கூட இனிமையா மாத்தி சொல்லணும். இதுதான் தத்துவம். அப்ப நம்ம வந்து நான் எங்க கிளாஸ்ல நாங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் சொல்லுவேன், மயிறு அப்படின்னா கெட்ட வார்த்தை, முடின்னா சாதாரண வார்த்தை. நம்ம வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தோம், இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அப்போ வெண்ணெய்னா கெட்ட வார்த்தை, தயிர்னா கெட்ட வார்த்தை இல்லை. என்னங்க அநியாயமா இருக்கு? எல்லாம் ஒன்றே பால்லேருந்து வர்றதானுங்க. அப்போ எது யூஸ் பண்ணணும் எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோதான். இதே ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவங்க உண்மையை சொல்லணும், அதை அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா முடிஞ்சு வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து சரியாக நடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப வருத்தமாயிடுவேன். நீங்கள் இன்னும் பெட்டராக நடிச்சிருக்கலாங்க அப்படின்னா உங்களால் இன்னும் முடியுங்க, நீங்கள் இன்னும் கேப்பபிளான ஆளுங்க, இன்னும் அது நம்மளே அப்படி இருந்து நான் புரிஞ்சுப்பேன் அந்த விஷயத்தை நம்ம சரியாக நடிக்கலன்னு. ஆனால் பெட்டராக பண்ணி சார் அப்படி தான் வாங்கினார், உங்களால் இன்னும் முடியும் அப்படிம்பார். நான் புரிஞ்சுப்பேன், சரி சரியாக பண்ணல போல அப்படின்னு புரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அதை மிருத்துவாக இனிமையாக சொன்னால் இன்னும் நிறையா இருக்கும். நல்லா சார் சொன்னதில் ஒரு விஷயம், இப்போ இந்த மயிருன்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சில இடத்துல அதை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மயிர் கூச்செறியும் படம்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம முடி கூச்செறியும் படம்னு சொன்னால் அது நல்லாவே இருக்காது. ஸோ சரியான வார்த்தையை சரியான இடத்துல உபயோகப்படுத்தணும், அது கெட்ட வார்த்தையாக இருந்தால் கூட. தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டீம். தேங்க்யூ ஸோ மச்.